வணக்கங்க, வெல்கம் இட் சேனல். நான் உங்கள் மஞ்சு. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் நம்முடைய ஸ்கின் நல்லா க்ளோவாக பிரைட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்கான 5 இம்பார்ட்டன்ட் ஹெல்த் ஃபுட்டு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கட்டாயமாக உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சருமம் அழகாகவும் மாசுக்கள் இல்லாமல் எளிமையாக கிளியர் சருமமாக இருக்க வேண்டும் என்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? அதற்காக மார்க்கெட்டுகளில் விற்கின்ற எல்லாவித கிருமியும் வீட்டு வைத்தியங்களையும் பின்பற்றியிருப்போம். ஆனால் அடிப்படையில் சருமத்திற்கு தேவையான ஊட்டச்சத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்பதை மறந்து விடுகின்றோம். சருமத்தை அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ள என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த பதிவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். தினமும் அதை உணவில் சேர்த்து வாருங்கள். கண்டிப்பாக உங்கள் சருமம் பளிங்கு போல பளபளன்னு மின்னுவதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. சரும பராமரிப்பில் மிக முக்கியமானது சருமத்திற்கு தேவையான ஊட்டச்சத்தை சரியாக கொடுப்பது. அதற்கு தேடி தேடி சாப்பிட வேண்டும் என்கிற அவசியம் கூட கிடையாது. மிக எளிமையாக வீட்டில் உள்ள சில உணவுகளை தவறாமல் எடுத்துக்கொண்டால் போதும். அப்படி சரும ஆரோக்கியத்திற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் என்ன என்பதை பார்க்கலாம். கிரீன் டீ என்று சொன்னால் அதிலுள்ள நல்ல விஷயங்கள் தான் நமக்கு நினைவுக்கு வரும். குறிப்பாக உடல் எடையை குறைக்க உதவும். இதிலுள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராடி உடலை மட்டுமின்றி சருமத்தையும் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் வைத்திருக்க உதவுகிறது. சூரிய கதிர்வீச்சுகளால் ஏற்படும் சன்டேன், பிக்மெண்டேஷன்ஸ் போன்றவற்றை நீக்குவதில் கிரீன் டீ மிக சிறப்பாக செயல்படும். அதோடு சருமத்தில் ஏற்படும் வயதான தோற்றத்தையும் சுருக்கங்களையும் குறைத்து எளிமையாக வைத்திருக்க உதவி செய்யும். அதனால் வாரத்தில் 2 முறை கிரீன் டீயை பேஸ்ட் போல ஃபேஸ் பேக்காகவும் பயன்படுத்தி வரலாம். இரண்டாவதாக பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்கிற ஒரு உணவுப் பொருள். விட்டமின் இ சருமத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யும் தன்மை கொண்டது. அதனால்தான் எல்லா சரும பராமரிப்பு தயாரிப்புகளிலும் விட்டமின் இ அதில் ஆயில் பயன்படுத்தப்படுகிறது. தினமும் சில பாதாம்களை உணவாக எடுத்துக்கொள்ளும் பொழுது சருமம் மென்மையாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். அதே போல பாதாமை பவுடராக்கி நல்ல ஸ்க்ரப்பாகவும் பயன்படுத்தலாம். பாலுடன் சேர்த்து பாதாமை அரைத்து ஃபேஸ் பேக்காக போட்டு கொள்ளும் பொழுது சருமம் பளிச்சென்று இருக்கும். பாதாம் ஆயிலை கொண்டு மசாஜ் செய்து வர சருமம் நீரேற்றத்துடன் இருக்கும். மூன்றாவது பேரிச்சம்பழம். விட்டமின் ஏ மற்றும் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொண்டதுதான் பேரிச்சம்பழம். அதோடு விட்டமின் சியும் இருக்கிறது. இந்த ஊட்டச்சத்துக்கள் சருமத்திற்கு இயற்கையாகவே நல்ல பொலிவை கொடுக்கும். சருமத்தின் நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கும். தினமும் சில பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு வரும்போது சருமம் வயதான தோற்றமின்றி பளபளப்பாகவும் எளிமையாகவும் இருப்பதை உணர முடியும். சருமத்தில் இரத்த ஓட்டமும் அதிகரிக்க செய்யும். இதனால் சரும பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்க்க முடியும். அடுத்ததாக வாழைப்பழம். வருடத்தின் எல்லா நாட்களும் நமக்கு கிடைக்கின்ற பழம்தான் வாழைப்பழம். முக்கனிகளில் ஒன்றான வாழைப்பழம் ஆரோக்கிய நன்மைகள் கொட்டி கிடைக்கின்ற பழம் என்று சொல்லலாம். வாழைப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பொட்டாசியம் உள்ளிட்ட தாதுக்கள் அதிகம். அதில் பயோட்டின் இருக்கிறது. இது சருமத்தையும் தலைமுடியையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவி செய்கிறது. இதிலுள்ள மாங்கனீசு வயதான தோற்றம் ஏற்படுவதை தடுத்து எளிமையாக வைத்திருக்க செய்கிறது. அதே போல சருமம் வறட்சி அடையாமல் ஈரத்தன்மையுடன் இருக்கும்படி பார்த்து கொள்கிறது. அடுத்ததாக உலர் திராட்சை மிக எளிதாக கிடைக்கக்கூடிய உணவுதான். அதிலுள்ள ஆரோக்கிய நன்மைகள் ஏராளம். அதே போல சரும ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. தினமும் சிறிதளவு உலர் திராட்சையை சாப்பிட்டு வருவதன் மூலம் நீங்கள் பளபளப்பான சருமத்தை பெற முடியும். உலர் திராட்சையில் உள்ள அதிக அளவிலான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தை புத்துணர்ச்சி ஊட்டவும் ஆரோக்கியமாகவும் பொலிவாகவும் வைத்திருக்க செய்கிறது. உலர் திராட்சை இரத்தத்தில் உள்ள டாக்சின்களை வெளியேற்றும் தன்மையை கொண்டிருப்பதால் முகப்பரு, கரும்புள்ளிகள் உள்ளிட்ட சரும பிரச்சனைகள் உண்டாகாமல் தடுக்கிறது. ஸோ நண்பர்களே, இந்த 5 உணவுகளை தினமும் உங்கள் முக அழகு பொலிவு பெற கட்டாயமாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்ததால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.